இந்த வீடியோவில் நம்ம ஒரு நம்பரை ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணி அந்த நம்பர் வந்துட்டு கெஸ் பண்ண போகிறோம். கெஸ் பண்ண போகிறோம்னா என்ன அப்படின்னா, யூசர்கிட்டருந்து இன்புட் வந்துட்டு வாங்க போகிறோம். ஸோ அவங்க கொடுக்குற இந்த நம்பர் வந்துட்டு என்னவா இருக்கணும் அப்படின்னா, 0லேருந்து 100 வரைக்கும் ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிருந்திருக்கும். அந்த நம்பர் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கெஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்துட்டு ரேஞ்ச் என்னன்றது தெரியும், 0லேருந்து 100 அப்படின்றது. ஸோ நம்ம ரேண்டமாக வந்துட்டு நம்மளும் ஏதாவது ஒரு நம்பர் கொடுப்போம். அந்த நம்பரும் இந்த நம்பரும் மேட்ச் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், நம்ம கெஸ் பண்ணியிருக்க நம்பர் கரெக்டுன்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டினா அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு பார்த்து சொல்லும். ஒருவேளை நம்ம வாங்கியிருக்க நம்பர் கெஸ் பண்ணியிருக்க நம்பரை விட ஹையாக இருக்கா இல்லை லோவாக இருக்கான்னு சொல்லும். ஸோ தட் நம்ம திரும்ப வந்துட்டு கெஸ் பண்ணுறப்ப வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு அது ஹைன்னு சொல்லிடுச்சுன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும், டோட்டல் ரேஞ்ச் வந்துட்டு 0 to 100. இப்போ நீங்கள் ஒரு நம்பர் யூசர்கிட்டருந்து வாங்குறீங்க. அந்த நம்பர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹையாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுதான் வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு 45 கொடுத்துருக்கீங்க, அதுதான் வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது ஹைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நம்பரை விட ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அப்படின்னா, 0லேருந்து 45க்குள்ளே வந்துட்டு உங்களோட ரேஞ்ச் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 45க்கு மேலே வந்துட்டு உங்களோட நம்பர் வந்துட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா 45 வந்துட்டு உங்களுக்கு ஹையாக இருக்குது. ஸோ மேலே இருக்க நம்பர் வந்துட்டு விட்டுடலாம். ஒருவேளை அது லோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கீழே இருக்க நம்பரை விட்டுடலாம். 45 to 100 அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வச்சு நம்ம திரும்ப திரும்ப கெஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ரேண்டமாக நம்பர் ஜென்ரேட் பண்ணுன்றதுனால ரேண்டம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த லைப்ரரி ஃபங்க்ஷனை வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் ரேண்டம் நம்பர் தான் வந்துட்டு ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ ரேண்ட் அப்படின்ற இதை யூஸ் பண்ணி, இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ரேண்டமாக நம்பர் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. அதோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0 to 100. ஸோ அந்த ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணியிருக்க நம்பர் 0லேருந்து 100 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொரு தடவை ரன் பண்ணும் போதும் வேறு வேறு கூட ஜென்ரேட் பண்ணலாம், இல்லை சேம் நம்பரும் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ என்னவா வேணாலும் இருக்கலாம், பட் ரேண்டமாக வந்துட்டு அது ஜென்ரேட் பண்ணும். ஜென்ரேட் பண்ணுற நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா NUM அப்படின்ற வேரியபிளை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடும். செகண்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம தான் கெஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மகிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். நமக்கு இது தெரியணும் அப்படின்றதுக்காக கெஸ்ஸிய கரெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு யூசருக்கு வந்துட்டு ஒரு டிஸ்பிளேல வரும். அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி விளக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இன்புட் வாங்கியாச்சு. நார்மலாக வாங்குற இன்புட் என்ன டேட்டா டைப்பாக இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்ம வாங்கியிருக்கிறது வந்துட்டு ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணியிருக்கிறது இன்டீஜர். ஸோ அதனால நம்ம டேட்டா டைப்பை வந்துட்டு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி அதை எக்ஸென்ட்ர வேரியபிளை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம கெஸ் பண்ணது ட்ரூன்னு அர்த்தம். ஸோ அதை டிஸ்பிளே பண்ணிடலாம். ஒருவேளை நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறோம், நம்ம வாங்கியிருக்க நம்பர் இந்த நம்பரை விட ஹையாக இருக்கா இல்லை லோவாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த இஃபென்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நம்ம வாங்கியிருக்க நம்பர் இந்த நம்பரோட ஜென்ரேட் பண்ணியிருக்க நம்பரை விட ஹையாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு க்ளூ கொடுக்கும், நீங்கள் வாங்கியிருக்க நம்பர் வந்துட்டு ஹையாக இருக்குது, திரும்ப வந்துட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கும். அதை திரும்ப வந்துட்டு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி சேம் வேரியபிள் எக்ஸ்லேயே வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா என்ன ஆகும், எல்ஸ் பாட்டுக்கு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாங்கியிருக்க நம்பர் இந்த நம்பரை விட சின்ன நம்பர்னு அர்த்தம். ஸோ இவர் கெஸ் இஸ் லோன் கொடுத்துட்டு ட்ரை அகெயின் கொடுக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இன்னொரு கெஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான நம்பரை கெஸ் பண்ணுறது வரைக்கும் திரும்ப திரும்ப வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும், இதுலேருந்து இது வரைக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற நம்பர் ஒவ்வொரு தடவையும் அது ஒரிஜினல், அதாவது ஜென்ரேட் பண்ணியிருக்க அந்த நம்பரை விட கிரேட்டராக இருக்கா லோயராக இருக்கான்னு சொல்லும். மொத்தமே வந்துட்டு நம்மளோட ரேஞ்ச் வந்துட்டு 0 to 100 தான். ஸோ நம்ம கெஸ் பண்ணுறதை வச்சு நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன நம்பர் அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் பண்ணலாம். ஸோ ஒரு நம்பர் கேட்குது, நமக்கு தெரியும் 0 to 100 தான் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு 15 கொடுக்குறேன். ஸோ 15 நம்பர் வந்துட்டு லோவாக இருக்குன்னு சொல்லிடுது. அப்போ என்ன அர்த்தம், உங்களோட நம்பர் 50 விட கிரேட்டராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ டோட்டல் ரேஞ்ச் என்ன 0 to 100. அது 50 லோவாக இருக்குன்னா 50 கீழே இருக்க நம்பர்லாம் விட்டுடலாம். ஸோ 50க்கு மேலே 100க்குள்ளே வந்துட்டு இப்போ நம்ம ஒரு நம்பர் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. நான் வந்துட்டு இப்போ 16 கொடுக்குறேன். 16ன்றது ஹைன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு ஈஸியாக ஆகிடும் நம்மளோட கெஸிங். இப்போ நம்மளோட ரேஞ்ச் என்னவாயிடுச்சு, 50 to 100 நம்ம பார்த்தோம். இதில் 16ன்றது ஹையாக இருக்குன்னா என்ன அர்த்தம், நம்ம கெஸ் பண்ணுற நம்பர் 50லேருந்து 60க்குள்ளே தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு நம்பர் கொடுக்கணும். 55 கொடுக்குறேன், ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணியிருக்க நம்பர் வந்துட்டு 55 இருக்குது. இது வந்துட்டு எல்லா டைமும் சேம் நம்பரே வந்துட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்காது. ஏன் அப்படின்னா ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன். திரும்ப நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு வேற நம்பர் கூட வந்துட்டு ஜென்ரேட் ஆயிருக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை 55ன்றது கரெக்ட் நம்பராக இருந்தது. பட் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா 55ன்றது வந்துட்டு லோ நம்பராக வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், வேற நம்பர் வந்துட்டு கொடுக்கலாம்.
இந்த தடவை என்னவா இருக்கு, ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணியிருக்க நம்பர் 56 இருக்கு. போன தடவை வந்துட்டு 55 இருந்தது. ஸோ நம்ம வந்துட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு ஏதாவது ஒரு ரேஞ்ச் கொடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். 50 விட வந்துட்டு இங்கே கூட இருக்கணும், 60 விட கம்மியாக இருக்கணும். ஸோ இது வந்துட்டு 50 to 60 ரேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ 55 கொடுக்கும்போது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்துட்டு என்ன, 55 விட ஜாஸ்தி, அதனால நான் 57 கொடுக்குறேன், இதை விட லோ. ஸோ 55 to 56 ரேஞ்ச் வந்துட்டு இங்கே கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் நடுவில் தான் கண்டிப்பாக நம்பர் இருக்கணும். அதனால நம்ம 56 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். திரும்ப ரன் பண்ணும்போது வேற ஏதாவது ஒரு நம்பர் வந்துட்டு நமக்கு கிடைக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம ரன் பண்ணும்போதும் வேற வேற நம்பர் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து கெஸ் பண்ணுற விளையாட்டு வந்துட்டு பண்ணிக்கலாம்.